வணக்கம். தேசிய கல்வி நிர்வாகத்தின் NA யூடியூப் வலைத்தளத்தினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பின் மாணவ செல்வங்களே, கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்வதற்கு, கணிதத்தில் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொள்வதற்கும் சிறந்த அமர்வு ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளோம். எனவே அமர்வில் கலந்து சிறப்பிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்வதுடன் இந்நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் மாணவ மாணவிகளே. காபோதர சாதாரண தரத்தினை பரீட்சையினை எதிர்நோக்கி இருக்கின்ற உங்களுக்கு உதவுகின்ற முகமாக தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய இந்த மீடியா துறையானது உங்களுக்கு ஒரு உதவியினை செய்வதற்காக தயாரிக்கின்ற இந்த நிகழ்ச்சி கணித பாடம். அந்த கணித பாடத்துக்கு விடை எழுதுவதற்கு உங்களுக்கு உதவிகளை வழங்க இருக்கின்றது. இந்த கணித பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வினாத்தாளினுடைய அமைப்பு அநேகமாக உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கின்றது. என்றாலும் ஒரு முறை அதனையும் சற்று சுருக்கமாக பார்த்து கொண்டு எங்களது பாடத்துறைக்குள் நாங்கள் நுழையலாம். 2 வினாப்பத்திரங்கள், பகுதி 1, பகுதி 2. ஒவ்வொரு வினாப்பத்திரத்திலும் 2 பகுதிகள், பகுதி A, பகுதி B. முதலாவது வினாப்பத்திரம் கட்டாயமானது, அதாவது எல்லா வினாக்களும் கட்டாயமானவை. அங்கே A பகுதியில் 25 வினாக்கள், B பகுதியில் 5 வினாக்கள். A பகுதியில் இருக்கின்ற 25 வினாக்களுக்கு அந்த விடைத்தாளிலே தரப்பட்டிருக்கின்ற இடைவெளியில் எழுத வேண்டும். B பகுதியும் அதே போன்றுதான், அதில் இருக்கின்ற 5 வினாக்கள். A பகுதிக்கு 50 புள்ளிகள், B பகுதிக்கு 50 புள்ளிகள் என்றவாறு 100 புள்ளிகள் வழங்கப்படும். அதே போன்று பகுதி 2 A பகுதியிலே 6 வினாக்கள், B பகுதியிலே 6 வினாக்கள். அந்த 6 வினாக்களிலே 5 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். அதே போன்று B பகுதியில் இருக்கின்ற 6 வினாக்களிலும் 5 வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். ஆக பகுதி 2 10 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். அங்கும் உங்களுக்கு 100 புள்ளிகள். இரண்டுக்கும் நீங்கள் வருகின்ற புள்ளிகளை கூட்டி 2ஆல் பிரித்து உங்களுக்குரிய இறுதி புள்ளிகள் கணக்கிடப்படும். நாங்கள் பகுதி 1 எடுத்து நோக்குகின்ற பொழுது இந்த பகுதி 1 A பகுதியிலே 25 சிறிய வினாக்கள். 25 சிறிய வினாக்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அந்த வினாக்களினுடைய அளவு மிகவும் சிறிதாக இருக்கும். ஒவ்வொரு வினாவுக்கும் 2 புள்ளிகள் என்றவாறு மொத்தமாக 50 புள்ளிகள் வழங்கப்பட போகின்றது. இந்த வினாக்களுக்கு விடை அளிக்கின்ற பொழுது மாணவ மாணவிகளாகிய நீங்கள் தேவையான இடங்களிலே செய்கை வழிகளை காட்ட வேண்டும். அவ்வாறு செய்கை வழிகளினை காட்ட தவறுகின்ற பொழுது 1 புள்ளியினை இழப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. செய்கை வழிகள் காட்டப்பட தேவையில்லாத இடங்களிலே நீங்கள் இறுதி விடையினை எழுதினாலே போதுமானது. செய்கை வழிகள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஒரு விடையினை அடைகின்ற பொழுது அல்லது ஒரு வினாவுக்கான விடையினை நீங்கள் எழுதுகின்ற பொழுது இடையிலே சில பகுதிகள் தேவைப்படலாம். அவ்வாறு தேவைப்படுகின்ற பொழுது அதற்குரிய விடையினை நீங்கள் கட்டாயமாக எழுதியிருத்தல் வேண்டும். இப்பொழுது நாங்கள் எங்களது முதலாவது வினாவினை பார்ப்போம். பகுதி 1 A பகுதி. அதிலே எல்லா வினாக்களுக்கும் விடை தருக என்று இருக்கும். வினா இலக்கம் 1 முதலாவது வினா இலக்கம். இது எண்கோலம் சார்ந்த ஒரு வினாவாக இருக்கின்றது. 7, 11, 15 என்ற எண்கோலத்தின் அடுத்து வரும் 2 உறுப்புகளை எழுதச் சொல்லி கேட்டிருக்கின்றார்கள். 2 உறுப்புகள் கேட்டிருக்கின்றார்கள். ஏன் 2 உறுப்புகள் என்றால் இந்த கோலத்தினை எழுதுகின்ற பொழுது 2 புள்ளிகள் உங்களுக்கு வழங்க வேண்டும். ஆகவே 2 உறுப்புகளை கேட்கின்றார்கள். இந்த 2 உறுப்புகளையும் சரியாக எழுதியவர்களாக இருந்தால் 2 புள்ளிகள், அல்லது ஒரு உறுப்பினை மாத்திரம் எழுதியவர்களாக இருந்தால் 1 புள்ளி உங்களுக்கு கிடைக்கும். இதனை நீங்கள் எழுதுகின்ற பொழுது 7, 11 அந்த வித்தியாசத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் 4ஆக இருக்கின்றது. ஆகவே இன்னும் ஒரு 4, இன்னும் ஒரு 4 என்று வருகின்ற பொழுது உங்களுக்கு அடுத்த 2 விடைகள் கிடைக்கும். அந்த விடையினை இப்பொழுது நாங்கள் பார்த்து கொள்வோம். 19, 23 என்றவாறு 2 விடைகள் இருக்கின்றது. இதனை நீங்கள் எழுதுவீர்களாக இருந்தால் உங்களுக்குரிய புள்ளிகள் கிடைக்கும். இது எண்களிலே இடம்பெறுகின்ற ஒரு வினா. இப்பொழுது நாங்கள் 2வது வினாவினை பார்ப்போம். வினா இலக்கம் 2. இது திரிகோண கணிதம் சம்பந்தமான ஒரு வினாவாக இருக்கின்றது. உருவிலே ஒரு செங்கோண முக்கோணம் தந்திருக்கின்றது. தரப்பட்ட உருவில் உள்ள தரவுகளுக்கு அமைய, இதிலே இங்கே தரவுகளுக்கு அமைய என்ற ஒரு சொல்லு சேர்க்கப்பட்டிருக்கின்றது. தரவுகளுக்கு அமைய என்றால் இந்த படத்தினை நீங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டும். 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர். ஆகவே செம்பக்கத்தினுடைய நீளத்தை நீங்கள் கணிக்க வேண்டும். அது 5 சென்டிமீட்டராக வரும். அதற்குரிய செய்கை வழியினை நீங்கள் 4 வர்க்கம் சக 3 வர்க்கம் சமன் அதனை கூட்டியவர்களாக இருந்தால் 25. ஆகவே அந்த செம்பக்கம் 5, இதில் எக்ஸ் என நாங்கள் போடுவோமாக இருந்தால் செம்பக்கம் 5. இந்த செம்பக்கம் 5 நீங்கள் காண வேண்டும். அவ்வாறு இல்லாமல்
படத்திலேயே நேரடியாக நீங்கள் எழுதியிருந்தாலும் உங்களுக்குரிய புள்ளிகள் கிடைக்கும். அதனை செய்து காட்டினாலும் சரி, அவ்வாறு இல்லாமல் படத்திலே நீங்கள் 5 சென்டிமீட்டர் என்று குறித்து காட்டினாலும் போதுமானது. எங்களுக்கு தேவை sin θனுடைய பெருமானம். sin θ என்பது எதிர்பக்கத்தின் செம்பக்கம். ஆகவே எதிர்பக்கம் என்ன செம்பக்கம் என்ன என்று தெரிகின்றது. பாருங்கள், 4/5 எதிர்பக்கத்தின் செம்பக்கம், எதிர்பக்கம் 4, செம்பக்கம் 5, ஆகவே 4/5. இந்த 5 சென்டிமீட்டரினை காண்பதற்கு உங்களுக்கு ஒரு புள்ளிகள் வழங்குவார்கள். அதே போன்று இந்த sin θவினை காண்பதற்கு உங்களுக்கு ஒரு புள்ளிகள் வழங்குவார்கள். அடுத்த வினாவினை பார்ப்போம். வினா இலக்கம் 3. இந்த வினா இலக்கத்திலே காரணிப்படுத்த சொல்லி கேட்டிருக்கின்றார்கள். எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 6. இதனை நீங்கள் காரணிப்படுத்துகின்ற பொழுது எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 6 என்றால் இந்த காரணியாக்கம் இந்த 5னை 2ஆக நாங்கள் உடைத்து எழுத வேண்டும். ஏன் உடைத்து எழுதுகின்றோம் என்றால் எங்களுக்கு காரணிப்படுத்துவதற்கு 4 உறுப்புகள் தேவை. 4 உறுப்புகள் தேவை. இந்த 5னை நாங்கள் உடைக்கின்ற பொழுது 3 சக 2 என்று உடைக்கின்றோம். ஏனென்றால் இந்த 3ஐயும் 2ஐயும் பெருக்குகின்ற பொழுது 6 விடையாக கிடைக்கும். ஆகவே இந்த 5 என்ற நம்பரை நாங்கள் 2ஆக உடைத்து எழுத வேண்டும். 3,2 எவ்வாறு உடைப்பதென்றால் அவ்வாறு உடைத்து எழுதுகின்ற எண்களினுடைய பெருக்கம் 6ஆக வருகின்ற மாதிரி நாங்கள் எழுத வேண்டும். ஆகவே இதில் நீங்கள் முதலாவது 2லேயும் எக்ஸை பொதுவாக எடுப்பீர்களாக இருந்தால் எக்ஸாக 3, அடுத்ததிலே 2ஐ பொதுவாக எடுப்பீர்களாக இருந்தால் எக்ஸாக 3. ஆகவே மொத்தமாக எக்ஸ் தரம் எக்ஸாக 3 சக 2 தரம் எக்ஸாக 3. இங்கே எக்ஸாக 3 என்பது 2லும் பொதுவாக இருக்கின்றது. ஆகவே 2லும் எக்ஸாக 3னை பொதுவாக எடுக்கின்ற பொழுது மீதமுள்ளதாக எக்ஸாக 2 கிடைக்கும். ஆகவே இவ்வாறு எழுதுவீர்களாக இருந்தால் உங்களுக்குரிய புள்ளிகள் கிடைக்கும். பாருங்கள், எக்ஸாக 2 தரம் எக்ஸாக 3. இதுதான் காரணிப்படுத்தினுடைய விடையாக இருக்கின்றது. இங்கு 2 காரணிகள் இருக்கின்றன. 2 காரணிகளும் சரியாக இருந்தாலே உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். சில நேரங்களில் நீங்கள் இதிலே பிழைகளை விடக்கூடும். பொதுவாக எடுக்கின்ற பொழுது ஒரு காரணியை சரியாக எடுத்துவிட்டு மற்றது நீங்கள் பிழையாகவும் எழுதியிருக்கக்கூடும். எக்ஸாக 1 என்றவாறு ஏதாவது பிழைவிடக்கூடும். அவ்வாறு பிழைவிடுகின்ற பொழுது அதுக்கு புள்ளிகள் வழங்கப்படாது, புள்ளிகள் குறைக்கப்படும். இப்பொழுது நாங்கள் அடுத்த வினாவினை பார்ப்போம். வினா இலக்கம் 4. பின்வரும் அட்டவணையில் உள்ள தரவுகளில் தொடர் தரவுகளை தெரிந்து எது தொடர் தரவுகளோ அதுக்கு இந்த சரி அடையாளத்தை நாங்கள் போட வேண்டும். இந்த தரவுகள் பொதுவாக 2 வகையான தரவுகள் இருக்கின்றன. தொடர் தரவுகள் மற்றது பின்னக தரவுகள். தொடர் தரவுகள் என்று சொல்லுகின்ற பொழுது தரவுகளுடைய பெருமானங்கள் எல்லா பெருமானங்களையும் எடுக்குமாக இருந்தால் தொடர் தரவுகள் என்றும், தரவுகளுடைய பெருமானங்கள் குறித்த சில பெருமானங்களை மாத்திரம் எடுக்குமாக இருந்தால் அதை நாங்கள் பின்னகமான தரவுகள் என்றும் சொல்லுவோம். இதிலே பாருங்கள், வகுப்பில் உள்ள மாணவர்களின் உயரம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது உயரம் எல்லா பெருமானங்களையும் எடுக்கும். உயரம் எல்லா பெருமானங்களையும் எடுக்கும். குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்களின் எண்ணிக்கை என்று சொல்லுகின்ற பொழுது 1, 2, 3, 4, 5, 6 என்றவாறு முழுவன் பெருமானங்களை மாத்திரமே எடுக்கும். குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்களின் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5, 6 என்றவாறு முழு எண்களை மாத்திரமே எடுக்கும். கிரிக்கெட் ஆட்டத்தில் புறப்படும் ஓட்டங்கள் என்றால் இந்த ஓட்டங்களின் எண்ணிக்கை 110 அல்லது 120 போன்றவாறு இந்த ஓட்டங்களின் எண்ணிக்கை. கிரிக்கெட் ஆட்டம் ஒன்றில் புறப்படும் ஓட்டங்கள் நீங்கள் இவ்வாறும் யோசிக்கலாம், 110, 120, அல்லது ஒரு பந்துக்கு புறப்படுகின்ற ஓட்டங்கள் என்று நீங்கள் யோசித்தாலும் அது 1, 2, 3 என்றவாறு வித்தியாசப்படும். ஆகவே நீங்கள் எவ்வாறு யோசித்தாலும் இதற்கு வருகின்ற விடையானது முழு எண் பெருமானங்களை மாத்திரமே எடுக்கும். ஆகவே இது முதலாவது மாத்திரம்தான் எங்களுக்கு தொடர் தரவாக வரும். தொடர் தரவு என்றால் என்ன? எல்லா பெருமானங்களையும் எடுக்கின்ற தரவுகளை நாங்கள் தொடர் தரவுகள் என்று சொல்லுவோம். இப்பொழுது நாங்கள் அடுத்த வினாவினை பார்ப்போம். வினா இலக்கம் 5. உருவில் உள்ள தரவுகளை அவதானித்து எக்ஸின் பெருமானத்தை காண்க. உருவிலே தரவுகள் தந்திருக்கின்றார்கள். அதிலிருந்து நீங்கள் எக்ஸின் பெருமானத்தினை காண வேண்டும். இங்கே தந்திருக்கின்ற கோணங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். 60 பாகை, அதே போன்று இது
65 பாகை. இதில் இருக்கிறது 68 அல்லது இது 65. ஒரு கோணம் 60 பாகை, மற்ற கோணம் 65 பாகை என்றால் இந்த இரண்டு கோணங்களையும் கூட்டுகின்ற பொழுது, இந்த 60ஐயும் 65ஐயும் கூட்டுகின்ற பொழுது எங்களுக்கு விடை 125 கிடைக்கும். ஆகவே இதிலே சி என்ற கோணம் இருக்கின்றது. இந்த சி என்ற கோணம் இந்த அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். ஆகவே சி என்ற கோணம் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும் என்றால் அது 125 பாகை. ஆகவே எக்ஸை காண வேண்டுமாக இருந்தால் இந்த சியையும், அதாவது இந்த சி என்ற புள்ளியில் இருக்கின்ற இந்த கோணத்தையும் இந்த எக்ஸ் என்ற கோணத்தையும் கூட்டுகின்ற பொழுது 180 பாகை. ஆகவே 180லிருந்து அந்த 125ஐ கழிக்கின்ற பொழுது எங்களுக்கு விடையாக 55 பாகை கிடைக்கும். ஆகவே இந்த 60ஐயும் 65ஐயும் கூட்டி புறக்கோணத்துக்கு வந்த பின்னர் அகக்கோணங்களின் எண்ணிக்கை, அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையானது புறக்கோணத்துக்கு சமனாக இருக்கின்றது. இந்த புறக்கோணத்தினதும் மற்ற கோணத்தினதும் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கின்றது. ஆகவே எக்ஸை காணலாம். இதனை காண்பதற்கு நீங்கள் வேறு வேறு முறைகளை பாவித்து கொள்ள முடியும். இங்கு 60, 65 என்றால் முக்கோணினுடைய மூன்றாம் கோணத்தை நீங்கள் காணலாம். இந்த முக்கோணினுடைய மூன்றாம் கோணத்தை காண்பீர்களாக இருந்தால் 60ஐயும் 65ஐயும் கூட்டுகின்ற பொழுது, இங்கு பாருங்கள், 60ஐயும் 65ஐயும் கூட்டி 180லிருந்து கழிக்கின்ற பொழுது இங்கே முக்கோணத்தினுடைய உள்ளே இருக்கின்ற அந்த கோணம் வரும். அந்த கோணம் வந்து எக்ஸுக்கு சமனாக இருக்கும். ஏனென்று சொன்னால் குத்தெதிர் கோணங்கள். ஆகவே அவ்வாறும் நாங்கள் செய்திருக்கலாம். விடை 55 பாகையாக வருகின்றது. ஆகவே இதனை செய்கின்ற முறைகள், நீங்கள் புறக்கோணம் சமன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை என்றதையும் பாவிக்க முடியும். அல்லது முக்கோணியின் 3 கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்றும் பாவிக்க முடியும். முக்கோணியின் 3 கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்று பாவிக்கின்ற பொழுது இன்னும் ஒரு தேற்றம், குத்தெதிர் கோணங்கள் சமன் என்ற விடயத்தையும் பாவிக்க வேண்டும். ஆகவே இங்கு 2 தேற்றங்கள் பாவிக்கப்படுகின்றன. ஒன்று, முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. இரண்டாவது, குத்தெதிர் கோணங்களில் சமனாகும். அவ்வாறு இல்லாத விடத்து புறக்கோணம் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். இந்த புறக்கோணத்தினதும் அதுக்கு அருகில் உள்ள, அதாவது இந்த அடுத்துள்ள கோணங்கள் நேர்கோடொன்றில் உள்ள அடுத்துள்ள 2 கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்ற தேற்றத்தையும் பாவிக்கலாம். ஆகவே இத்தகைய கணக்குகள் வருகின்ற பொழுது உங்களிடம் 2 தேற்றங்கள், ஆகக்கூடியது 2 தேற்றங்களை பாவித்து விடை எழுதுவது போல்தான் அந்த வினாக்கள் வினா பத்திரத்திலே அமைக்கப்பட்டிருக்கும். 2 தேற்றங்கள் தான். ஏனென்று சொன்னால் அந்த 2 தேற்றங்களை உங்களுக்கு பாவிக்க தெரிகின்றதா என்று பார்ப்பதுதான் இந்த பகுதி ஒன்றினுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த வினாப்பத்திரத்துக்கு நீங்கள் விடை எழுதுகின்ற பொழுது மாணவ மாணவிகளாகிய நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய விடயம் என்னவென்றால், இந்த வினாப்பத்திரம் அனைவராலும் விடை எழுதக்கூடியவாறு மிக இலகுவாக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வினாப்பத்திரம். அதாவது கணித பாடத்தின் பகுதி 1 என்பது அனைத்து மாணவர்களும், அதாவது கணிதத்திலே திறமை குன்றிய மாணவர்களும் சரியான புள்ளிகளை, அதிக புள்ளிகளை பெற வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வினாப்பத்திரம். ஆகவே இந்த வினாப்பத்திரத்துக்கு நீங்கள் விடை எழுதுகின்ற பொழுது எளிய விடயங்களை மாத்திரம் பாவித்து எழுதினால் போதுமானது. அல்லது நீங்கள் கல்வியினை கற்கின்ற பொழுது அத்தகைய விடயங்களை மாத்திரம் கற்று வைத்திருந்தால் இந்த பகுதி 1லே ஏ பகுதிக்கு இருக்க வினாவுக்கு நீங்கள் இலகுவாக விடையளிக்கலாம். இப்பொழுது பாருங்கள், 6 வினா இலக்கம் 6, அதனை சுருக்க சொல்லி கேட்டிருக்கின்றார்கள். இங்கும் அதேதான் நான் முன்னர் கூறியது போல, இவ்வாறு 2 பின்னங்கள் வருகின்ற பொழுது ஒரு சிறிய விடயம்தான் இங்கு இருக்கும். இங்கே எக்ஸ் இருக்கின்றது, மற்றதிலே 3 இருக்கின்றது. ஆகவே அதனை நீங்கள் 3x மாற்ற வேண்டுமாக இருந்தால் 3/3x, மேலும் கீழும் 3ஆல் பெருக்குகின்ற பொழுது 3/3x, 2/3x, கழிப்பீர்களாக இருந்தால் 1/3x என்பது விடையாக வரும். இந்த 2 புள்ளிகள் என்பது மிகவும் நுட்பமாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இறுதியாக நீங்கள் எழுதுகிற விடைக்காக 1 புள்ளிகளும், இதிலே நீங்கள் இந்த 3/3x என்று எழுதலாம். அல்லது நீங்கள் பொமசி எடுத்து எழுதியிருக்கலாம். நீங்கள் பொமசி எடுத்து 3x என்று எடுத்து இதிலே 3/2 என்று எழுதி 1/3x என்று எழுதினாலும் சரிதான். எவ்வாறு எழுதினாலும் பரவாயில்லை.
எழுத வேண்டும். அவ்வாறு எழுதுகின்ற பொழுது உங்களுக்கு முழு புள்ளிகளும் கிடைக்கும். பாருங்கள், இந்த வினாவுக்குரிய விடையை பார்த்து விடுவோம். 3/2 அதாவது இங்கே நான் காட்ட இந்த முறையிலே செய்திருக்கின்றார்கள். இந்த முறையில் தான் செய்ய வேண்டுமல்ல, நீங்கள் இப்படியும் செய்யலாம். ஆகவே இந்த ஒரு வினாவினை அணுகுகின்ற பொழுது உங்களுக்கு இதுதான் முறை என்றல்ல, வெவ்வேறு முறைகள் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த முறைகளை நீங்கள் பாவித்துக் கொள்வது என்பது அது உங்களை பொறுத்தது. இப்பொழுது பாருங்கள், வினா இலக்கம் 7, 7வது வினா. இங்கு ஏபி என்ற ஒரு நேர்கோடு தந்திருக்கின்றார்கள். இந்த நேர்கோட்டின் சமன்பாடு y = mx/5 என்று தந்திருக்கின்றார்கள். பொதுவாக நேர்கோடுகளின் சமன்பாடு y = mx/c என்ற வடிவில் அமையும். இங்கு m ஆனது படித்திறனாகவும் c ஆனது வெட்டுத்துண்டாகவும் அமையும். ஆகவே m, c-னை நாங்கள் காண வேண்டும். உருவிலுள்ள y தரவுகளை அவதானித்து எம்மின் பெருமானத்தை காண்க என்று கேட்கின்றார்கள். அதாவது உருவிலுள்ள தரவுகளை அவதானிக்க வேண்டும். நாங்கள் உருவிலுள்ள தரவுகளை அவதானிக்கின்ற பொழுது இங்கு இந்த a என்ற புள்ளியினுடைய ஆள்கூறுகள் 2,1. a என்ற புள்ளிக்கு 2 ஆள்கூறுகள் இருக்கும். இந்த 2 என்பது x ஆள்கூறாகவும் இந்த 1 என்பது y ஆள்கூறாகவும் இருக்கும். 2 என்பது x ஆள்கூறாகவும் 1 என்பது y ஆள்கூறாகவும் இருக்கும். ஆகவே y = mx/5 2 என்பது x ஆள்கூறு, அதே போன்று 1 என்பது y ஆள்கூறு, சமன் -3 என்று வரும். இதனை நீங்கள் சுருக்குவீர்களாக இருந்தால் 1 = 2m -3 என்று கிடைக்கும். ஆகவே நீங்கள் எம்மை காண வேண்டும். எம்முடைய பெருமானம் 2 ஆக கிடைக்கும். எம்முடைய பெருமானம் 2 ஆக கிடைக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய சமன்பாடானது இதிலே தவறாக இருக்கின்றது. எம்முடைய பெருமானம் உங்களுக்கு 2 ஆக கிடைக்கும். ஆகவே சமன்பாடானது y = 2x -5 என்று கிடைக்கும். y = 2x -5 என்று கிடைக்கும். இப்பொழுது நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். வினா இலக்கம் 8. இந்த 8வது வினாவிலே பாருங்கள், இது தொடை சம்பந்தமான ஒரு வினா. இந்த தொடை சம்பந்தமான வினாக்களிலே முக்கியமான விடயம் வாசித்தல். இந்த வாசிப்பு மிகவும் முக்கியமானது. அது இந்த பகுதி 1க்கு மாத்திரமல்ல, பகுதி 2லும் இந்த வாசிப்பு முக்கியமானது. 1 தொடக்கம் 9 வரை உள்ள நிறைவெண்கள் 10லும் குறைந்த 2இன் மடங்குகள். ஆகவே 1 தொடக்கம் 9 வரை உள்ள நிறைவெண்கள் என்றால் 1, 2, 3, 4, 5 ... 9. இந்த டொட் போடுகின்ற பொழுது 3 டொட்டுகளை நாங்கள் போட வேண்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 10லும் குறைந்த 2 மடங்கு என்றால் 2, 4, 6, 8, 10. 10லும் குறைந்த 2இன் மடங்குகள். இப்பொழுது நாங்கள் 2க்கும் பொதுவான விடயத்தை பார்க்க வேண்டும். a இடவட்டு b. a இடவட்டு b என்றால் இந்த a என்ற மூலகத்துக்கும் b என்ற மூலகத்துக்கும் பொதுவானது. 2க்கும் பொதுவானவை என்றால் 2, அதே போன்று 4, அதே போன்று 6, அதே போன்று 8. இங்கு பாருங்கள், ஏக்கும் பிக்கும் பொதுவானவை. a என்ற தொடைக்கும் b என்ற தொடைக்கும் பொதுவாக இருக்கின்ற மூலகங்கள் எழுத வேண்டும். அது 2, 4, 6, 8 ஆக இருக்கின்றது. ஆகவே a இடவட்டு b பெருமானம் 2, 4, 6, 8. வினா இலக்கம் 9 பார்ப்போம். இந்த 4ab வர்க்கம் 6a வர்க்கம் bc என்பவற்றினுடைய பொமசீனை கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே 4a வர்க்கம் ab வர்க்கம் என்றால் 4ab வர்க்கம் என்றால் 2இன் வர்க்கம் தர a தர b வர்க்கம். 6a வர்க்கம் bc என்றால் 2 தர 3 தர a வர்க்கம் தர b தர c. பொமசி என்றால் அது நீங்கள் பொதுவானது எடுக்க வேண்டும். பொது மடங்கோடல் சிறியது 2, 2இன் வர்க்கம். இதிலே நீங்கள் என்னத்தை எடுக்க வேண்டும் என்றால் 2இன் வர்க்கத்தை எடுக்க வேண்டும். 3 அங்கில்லை, ஆகவே 3 எடுக்க வேண்டும். a வர்க்கம் a வர்க்கத்தை எடுக்க வேண்டும். b வர்க்கம் தர c. அப்போ இதை செருக்கினாக இருந்தால் 12 a வர்க்கம் b வர்க்கம் c தான் எங்களுக்கு பொமசியாக கிடைக்கும். தவறு. 12 a வர்க்கம் b வர்க்கம் c என்பதுதான் எங்களுக்கு பொமசியாக கிடைக்கும்.
இந்த வினா உங்களுக்கு நன்கு விளங்கியிருக்கும். இப்பொழுது நாங்கள் 10வது வினாவினை பார்ப்போம். வினா இலக்கம் 10 பகுதி 1. உருவிலே தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப x, y என்பவற்றின் பெருமானங்களை காண்க என்று கேட்டிருக்கின்றார்கள். இங்கு x, y காண வேண்டுமாக இருந்தால் இங்கு அடையாளங்கள் இடப்பட்டிருக்கின்றன. 35 பாகை, அதே போன்று இங்கே கீழே இருப்பதால் இந்த 2 பக்கங்கள் சமனாக இருக்கின்ற பொழுது அந்த சமனான இருக்கின்ற பக்கங்களுக்கு எதிரே இருக்கின்ற கோணங்கள் சமனாக இருக்கும். ஆகவே இந்த சமன் என்பதற்கமைய இங்கே கீழே இருக்கின்ற கோணம் 35 பாகையாக வரும். சமனான பக்கங்களுக்கு எதிராக இருக்கின்ற கோணங்கள் சமன் 35 பாகை. பின்னர் இந்த எக்ஸை நாங்கள் காணுகின்ற பொழுது எக்ஸ் ஆனது அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். இந்த எக்ஸ் என்ற கோணத்துக்கு அயலிலே இருக்கின்ற கோணம் அகத்து அயல் கோணமாகவும் அதுக்கு எதிராக இருக்கின்ற கோணங்கள் அகத்து எதிர்கோணங்களாகவும் இருக்கின்றன. இந்த எக்ஸ் என்பதற்கு அகத்து எதிர்கோணங்களில் 35 கூட்டுகின்ற பொழுது எக்ஸினுடைய பெருமானம் 70 பாகையாக கிடைக்கும். மேலும் இந்த எக்ஸினுடைய பெருமானம் 70 பாகை என்றால் நாங்கள் இந்த வையை காண வேண்டும். வையை காண்பதற்கு எக்ஸ் 70 என்பதால் இது வையாக இருக்கின்ற பொழுது இங்கும் ஒரு வை இருக்கும். 2 வையினையும் கூட்டுகின்ற பொழுது எங்களுக்கு 110 பாகை கிடைக்க வேண்டும். ஆகவே வையினுடைய பெருமானம் 55 பாகையாக இருக்கும். அல்லது இங்கு 70 பாகை நீங்கள் எடுத்து விட்டீர்கள். இந்த 70 பாகையுடன் 2 வையை கூட்டுகின்ற பொழுது 70 பாகையுடன் 2 வையை கூட்டுகின்ற பொழுது 180 வருகின்ற காரணத்தினால் வையினுடைய பெருமானம் 55. ஆகவே எக்ஸினுடைய பெருமானம் வையினுடைய பெருமானம் 2ஐ நீங்கள் கண்டு கொடுக்க வேண்டும். எக்ஸினுடைய பெருமானம் 70 பாகையாகவும் வையினுடைய பெருமானம் 55 பாகையாகவும் அமைகின்றது. இப்பொழுது நாங்கள் 11வது வினாவினை பார்ப்போம். இந்த 11வது வினா சமன்லியுடன் சம்பந்தப்பட்ட ஒரு வினாவாக இருக்கின்றது. இங்கு பாருங்கள் 3x - 5 பெரிதல்ல சமன் 2 என்ற சமன்லியின் தீர்வினை கீழே தரப்பட்டுள்ள எண்கோட்டின் மீது வகை குறிக்க சொல்லி கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே 3x - 5 பெரிதல்ல சமன் 2. இதனை நீங்கள் சுருக்குவீர்களாக இருந்தால் 3x பெரிதல்ல சமன் மறை 3 என்று கிடைக்கும். ஆகவே x பெரிதல்ல சமன் மறை 1, x பெரிதல்ல சமன் மறை 1. ஆகவே இந்த மறை 1 என்ற இடத்திலே ஒரு வட்டத்தை நாங்கள் போட்டு சமனம் இருக்கின்ற காரணத்தினால் அதனை நாங்கள் நிழற்றி அதனை விட பெரிது என்ற காரணத்தினால் அந்த பெரிது என்ற பக்கத்திலே நாங்கள் ஒரு நிறத்தை தீட்ட வேண்டும். இதுதான் இந்த வினாவுக்குரிய விடையாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் அதனை காட்டுகின்ற பொழுது மறை 1 அதனை விட பெரிது என்றால் மறை 1க்கு வலது பக்கம் இருக்கின்ற இடத்தை நீங்கள் எண்கோட்டிலேயே நீங்கள் நிறம் தீட்ட முடியும். அல்லது எண்கோட்டுக்கு சற்று மேலே நிறம் தீட்டினாலும் கூட பரவாயில்லை. அவ்வாறு நிறம் தீட்டுகின்ற பொழுது அந்த வினாவுக்குரிய விடை உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த சமன்லிக்கு எவ்வாறு விடை எழுதுவது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. இந்த சமன்லி வினாக்களுக்கு விடை எழுதுகின்ற பொழுது ஒன்று நிறம் தீட்டுவதும் வரும், அதே போன்று தீர்வுகளை எழுதுவதும் விடையாக கிடைக்கும். இப்பொழுது நாங்கள் வினா இலக்கம் 12ஐ பார்ப்போம். இந்த வினாவிலே ஒரு ஆரச்சிறை இருக்கின்றது. அதனுடைய பரப்பளவை சுற்றளவை கேட்டிருக்கின்றார்கள். அதாவது குறைந்த நீளம் என்று சொல்லுகின்ற பொழுது அதனுடைய சுற்றளவு கேட்கப்படுகின்றது. இங்கு ஒரு 45 பாகை, இங்கு ஒரு 45 பாகை என்றால் 45 45 90. ஆகவே கால்வட்டமாக வருகின்றது. 1/4 தர கால்வட்டத்தினுடைய பரப்பளவு 2 πr சக இங்கு ஒரு 6 இருக்கின்றது, இங்கு ஒரு 6 இருக்கின்றது, இங்கு ஒரு 6 இருக்கின்றது, இங்கு ஒரு 6 இருக்கின்றது. ஆகவே 4r 1/4 தர 2 πr வர்க்கம் என்றது 2 தர 22 7 தர 7 சக 4r என்பது 4 தர 7. அதை நீங்கள் சுருக்குகின்ற பொழுது இங்கு பார்த்தீர்கள் இந்த 7ஐயும் 7ஐயும் நாங்கள் வெட்டலாம். இந்த 4 இங்கு ஒரு 2 இங்கு ஒரு 2 வெட்டுகின்ற பொழுது 11. ஆகவே இதிலே 11 சக 28 விடையாக 39 சென்டிமீட்டர் என்பதை நீங்கள் போட வேண்டும். சென்டிமீட்டர் போட்டுவிட்டீர்களாக இருந்தால் இந்த
சுற்றளவு வந்திருக்கின்றது. இதுதான் எங்களுக்கு தேவையான கம்பியினுடைய குறைந்த நீளமாக இருக்கின்றது. இங்கு கம்பியினுடைய குறைந்த நீளம் என்பது சுற்றளவை குறிக்கின்றது. இப்பொழுது மாணவர்களே நாங்கள் வினா இலக்கம் 13 நோக்குவோம். 13வது வினாவாக இந்த வினா இருக்கின்றது. உருவை பார்த்து கொள்ளுங்கள். உருவிலே ஏபி விட்டமாக இருக்கின்றது. ஏபி விட்டமாக இருக்கின்றது. பிஏசியினுடைய பரிமாணம் 55 பாகை. பிஏசியினுடைய பரிமாணம் 55 பாகை. எக்ஸினுடைய பரிமாணத்தை கேட்கின்றார்கள். ஆகவே எக்ஸினுடைய பரிமாணத்தை நாங்கள் காண வேண்டும். எக்ஸினுடைய பரிமாணத்தை காண்பதற்கு இங்கு நாங்கள் தரப்பட்டிருக்கின்ற தரவுகளை பாவித்தல் வேண்டும். இங்கு மாணவ மாணவிகளாகிய நீங்கள் இதில் 55 பாகை ஏபி ஆனது விட்டமாக இருக்கும். ஏன் வட்டம் என்று சொன்னால் ஏபி விட்டமாக இருக்கும். ஆகவே இங்கு 55 பாகை, இது 90 பாகையாக இருக்கும். சியிலே வருகின்ற கோணம் 90 பாகை. ஏனென்றால் அரைவட்ட கோணம் 90 பாகை. ஆகவே இந்த கோணம் 90லிருந்து 55ஐ கழிக்கின்ற பொழுது 35 பாகையாக இருக்கும். இங்கு காட்டப்பட்ட இந்த கோணம் 35 பாகையாக இருக்கும். என்னென்று அந்த 35 வருகின்றது என்றால் 90லிருந்து 55ஐ கழிக்கின்ற பொழுது 35 வரும். இதனுடைய பரிமாணம் 35. ஆகவே எக்ஸினுடைய பரிமாணமும் 35 ஆக இருக்கும். ஏன் எக்ஸினுடைய பரிமாணம் 35 என்றால் ஒரே துண்ட கோணங்கள் சமனானவை. ஒரே துண்ட கோணங்கள் சமனானவை. இங்கு இதுதான் அந்த துண்டமாக இருக்கின்றது. ஆகவே இதனுடைய விடை எக்ஸினுடைய பரிமாணம் 35 பாகை ஆக வருகின்றது. இப்பொழுது நாங்கள் வினா இலக்கம் 14 நோக்குவோம். வினா இலக்கம் 14 நாங்கள் பார்க்கின்ற பொழுது ரூபாய் 500 கடனாக பெற்ற ஒருவர் மாதம் ஒன்றிற்கு ரூபாய் 5 வட்டியாக செலுத்துகின்றார் எனவின் அறவிடப்படும் வருடாந்த எளிய வட்டி வீதம் யாது? இவர் என்ன செய்கின்றார்? 500 ரூபாவை கடனாக பெற்றவர். 500 ரூபாவுக்கு மாத வட்டி தான் இந்த 5 ரூபாய். ஆகவே ஆண்டு வட்டி காண வேணுமாக இருந்தால் இதனை நாங்கள் 12ஆல் பெருக்க வேண்டும். 12ஆல் பெருக்கிய பின்னர் சதவீத வட்டி கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே சதவீத வட்டி என்றால் 100% என்று போட வேண்டும். இவ்வாறு போட்டு நாங்கள் சுருக்குகின்ற பொழுது இந்த 500ஐ 100ஐ நாங்கள் சுருக்குவமாக இருந்தால் 5. ஆகவே 5/5 தர 12% என்பது கிடைக்கும். இந்த 5ஐயும் வட்டினால் 1. ஆகவே எங்களுக்கு இந்த விடையாக 12% கிடைக்கின்றது. இப்பொழுது நாங்கள் வினா இலக்கம் 15 பார்க்கின்றோம். பொருளொன்று 8 செகண்டில் இயங்கிய தூரம் உருவிலுள்ள தூர நேர வரைவில் காட்டப்பட்டுள்ளது. பொருளினுடைய கதியை கேட்டிருக்கின்றார்கள். கதி என்று சொல்லப்படுகின்ற பொழுது கதி என்பது தூரத்தின் கீழ் நேரமாக இருக்கும். கதி என்பது இந்த தூரத்தை நேரத்தால் பிரிக்கின்ற பொழுது கிடைக்கின்ற விடைதான் கதியாக இருக்கும். ஆகவே இந்த தூரம், இங்கு தூரத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் இங்கு தூரம் தரப்பட்டிருக்கின்றது. எக்ஸ் அச்சிலே நேரம் தரப்பட்டிருக்கின்றது. தூரம் மீட்டரிலும் நேரம் செகண்ட்லும் இருக்கின்றது. இங்கு பார்த்து கொள்ள முடியும். நேரம் செகண்ட்லும் தூரம் மீட்டரிலும் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது தூரம் 10, இங்கு 10 தூரம். அந்த 10க்கு அடுத்த நேரம் 5, அதுவும் 10ஆக இருக்கின்றது. ஆகவே 10/10 என்பது 1 மீட்டர் செகண்ட் -1. அதாவது 1 மீட்டர். இது மேலே இருக்கின்றது மீட்டர், கீழே இருக்கின்றது செகண்ட். ஆகவே 1 மீட்டர் செகண்ட் -1 என்பதுதான் இங்கு கதியாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் வினா இலக்கம் 16 நோக்குவோம். உருவிலே தரப்பட்டுள்ள R6 வட்டத்தின் நிலற்றப்பட்ட பிரதேசத்தின் பரப்பளவை π,6 கேட்டிருக்கின்றார்கள். இங்கு நிலற்றப்பட்ட பிரதேசத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் அது வட்டத்தினுடைய 3/4 பகுதி. ஆகவே 3/4 தர πr வர்க்கம் என்று வரும். முழு வட்டத்துக்கு πr வர்க்கம். ஆகவே 3/4 πr வர்க்கம் என்பதுதான் இந்த வினாவுக்கான விடையாக இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது நாங்கள் 16 வினாக்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் 17வது வினாவினை பார்ப்போம்.
இந்த 17வது வினாவினை பாருங்கள். வகுப்பொன்றில் உள்ள மாணவர்களின் குருதி வகை பரீட்சிக்கப்பட்ட போது பெறப்பட்ட தரவுகள் அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. வகுப்பிலுள்ள ஒரு மாணவனை எழுமாற்றாக தெரிவு செய்யும் போது அவர் பி வகை குருதியை கொண்டவராக இருப்பதற்கான நிகழ்தகவு. குருதி வகை ஏ, ஏபி, பிஓ என்று இருக்கின்றது. ஒவ்வொன்றுக்கும் ஏயிலே எத்தனை பேர், பியிலே எத்தனை பேர், ஏபியிலே எத்தனை பேர், ஓவிலே எத்தனை பேர் என்றவாறு உங்களுக்கு விடைகள் இருக்கின்றன. ஏ வகை குருதியிலே 10 பேர், ஏபி வகையிலே 13 பேர், பி வகையிலே 12 பேர், ஓ வகையிலே 5 பேர். இதனை கூட்டுவீர்களாக இருந்தால் 10, 13 23, 23உடன் 12ஐ கூட்டுவீர்களாக இருந்தால் 35, 35ஐ கூட்டுவீர்களாக இருந்தால் 40. ஆகவே 40 தான் மொத்தம். இதிலே நாங்கள் எழுமாற்றாக ஒருவனை தெரிவு செய்கின்றோம் என்றால் இந்த மாணவர்களிலே எழுந்தமானமாக நாங்கள் ஒருவரை தெரிவு செய்கின்ற பொழுது அவர் பி வகை. பி வகை என்றால் பி வகையிலே எத்தனை பேர், 12 பேர். ஆகவே 12 40 தான் இதற்குரிய விடையாக இருக்கும். இதனை நீங்கள் 12 40 என்று போட்டாலும் சரி, அல்லது இதனை நீங்கள் சுருக்கி போட்டாலும் சரி. 12 40ஐ நீங்கள் மேலும் சுருக்குவீர்களாக இருந்தால் 3 10 என்ற வாரம் விடை வரும். ஆகவே இதற்குரிய விடையாக 12 40 அல்லது 3 10 இருக்கின்றது. இது ஒரு நிகழ்தகவு சம்பந்தமான வினா. நிகழ்தகவு சம்பந்தமான வினாக்கள் உங்களது பகுதி ஒன்றிலே மிகவும் எளிமையானவையாக இருக்கும். ஆகவே அதுக்குரிய விடை எழுதுகின்ற பொழுது அவதானத்துடன் நீங்கள் எழுதி உரிய புள்ளிகளை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் வினா இலக்கம் 18 நோக்குவோம். வினா இலக்கம் 18 நோக்குகின்ற பொழுது பாருங்கள், முக்கோணம் ஏபிசியில் இந்த முக்கோணம் ஒன்று காட்டியிருக்கின்றார்கள். ஏபி சமன் 10 சென்டிமீட்டர், ஏசி சமன் 14 சென்டிமீட்டர், பிசி சமன் 12 சென்டிமீட்டர் என்று தந்திருக்கின்றார்கள். பிசியினுடைய பரிமாணம் 12 சென்டிமீட்டர், ஏபியினுடைய பரிமாணம் 10 சென்டிமீட்டர் என்றால் அது 2 துண்டுகளாக இருக்கின்றது. அதனை நாங்கள் உடைத்து போட வேண்டும், 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் என்று. அதே போன்று ஏசியினுடைய பரிமாணம் XY சமம் முக்கோண XY செட்டின் சுற்றளவை கேட்டிருக்கின்றார்கள். AXY என்றது இந்த சுற்றளவை கேட்டிருக்கின்றார்கள். இந்த சுற்றளவை காண்பதற்கு எங்களுக்கு 3 நீளங்கள் தெரிய வேண்டும். எங்களுக்கு ஏசியினுடைய நீளம் 14 என்று தந்திருக்கின்றார்கள். இந்த மொத்த நீளம் 14. இந்த நடுப்புள்ளி தேட்டத்தின்படி இது 7ஆகவும் இது 7ஆகவும் வரும். அதேபோல் 12 என்றால் இது 6ஆக வரும். ஆகவே சுற்றளவு என்பது 5 6 7. சுற்றளவு என்பது 5 சக 6 சக 7ஆக இருக்கும். அதனை கூட்டுகின்ற பொழுது உங்களுக்கு சுற்றளவு கிடைக்கும். சுற்றளவாக 5 சக 6 சக 7. இதனை கூட்டியவர்களாக இருந்தால் 18 சென்டிமீட்டர் என்பது சுற்றளவாக கிடைக்கின்றது. இப்பொழுது நாங்கள் 18 வினாக்களை முடித்திருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் 19வது வினாவுக்கு செல்லலாம். இப்பொழுது நாங்கள் 19வது வினாவினை பார்ப்போம். இந்த 19வது வினா இங்கு பாருங்கள். 19வது வினா, வினா இலக்கம் 19. இதிலே ஒரு இணைகரம் இருக்கின்றது. இணைகரத்தின் பக்கம் ஒன்றின் நடுப்புள்ளி காட்டியிருக்கின்றார்கள். இதிலே ADE என்ற பரப்பளவு இணைகரம் ABCDயின் பரப்பளவுக்கு உள்ள விகிதம் கேட்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும் இணைகரத்தின் மூலவிட்டமானது அதன் பரப்பளவை இருசமகூறுடும். ஆகவே இணைகரத்தின் மூலவிட்டம் பரப்பளவை இருசமகூறுகின்ற காரணத்தினாலுடன் மேலும் இங்கு இந்த இணைகரத்தின் ஒரு பக்கம் ABயிலே ஒரு முக்கோணம் இருக்கின்றது, நடுப்புள்ளியிலே இருப்பதனால் இந்த நிலற்றிய பரப்பை ஒன்றாக எடுத்தால் அதே போன்று BDE என்ற பரப்பளவு ஒன்றாக இருக்கும். ஆகவே இந்த ஒன்று ஒன்றும் 2. இந்த முக்கோண பரப்பு 2ஆக இருந்தால் கீழுள்ள முக்கோண பரப்பு 2ஆக இருக்கும். ஆகவே மொத்தமாக அந்த விகிதம் கேட்கின்ற பொழுது 1 4 என்றவாறு விடை அமையும். இப்பொழுது நாங்கள் வினா இலக்கம் 20ஐ அவதானிப்போம். இந்த வினா இலக்கம் 20லே ஓவை மையமாக கொண்ட வட்டத்தினான் ஏபியிற்கு வரையும் செங்குத்து OX ஆகும். ஏபி சமன் 8 சென்டிமீட்டர், OX சமன் 3 சென்டிமீட்டர் எனின் வட்டத்தின் ஆரையினை கேட்டிருக்கின்றார்கள்.
ஏபியினுடைய பரிமாணம் 8 சென்டிமீட்டர் என்றால் மையத்திலிருந்து நாணுக்கு வரையும் செங்குத்து அந்த நாணை இரு சமகூறுடும். ஆகவே ஏஎக்ஸினுடைய பரிமாணம் பிஎக்ஸினுடைய பரிமாணம் 4 இருக்கும். ஓஎக்ஸ் 3. ஆகவே நாங்கள் வட்டத்தின் ஆறு என்றால் இதில் ஏதோ ஒன்றை இணைக்க வேண்டும், இதனை காண வேண்டும். இதே வினா பத்திரத்திலேயே நாங்கள் ஏற்கனவே ஒரு வினா செய்திருந்தோம். 3 4 என்றால் இது 5 இருக்கும். ஆகவே அதனை 5 என்று நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். அல்லது 3 வர்க்கம் சக 4 வர்க்கம் சமன் ஓபி வர்க்கமாக இருக்கும். ஆகவே ஓபியினுடைய பரிமாணம் 5 சென்டிமீட்டராக இருக்கும். ஆகவே இதிலே தரப்பட்டிருக்கின்ற வட்டத்தின் ஆரை உங்களிடம் நீங்கள் கேட்பது, நாங்கள் ஓபியை காணலாம், ஓபியை கண்ட பின்னர் ஆகவே வட்டத்தின் ஆரை 5 சென்டிமீட்டர் என்று நீங்கள் எழுதுவது நல்லம். வட்டத்தின் ஆரை 5 சென்டிமீட்டர் என்று நீங்கள் எழுதி காட்டினால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் ஓபியை காண்பது வேறு, அதுதான் வட்டத்தின் ஆரை என்று சொல்வது வேறு. ஆகவே ஓபியை கண்ட பின்னர் நீங்கள் வட்டத்தின் ஆரையினை நீங்கள் எழுத வேண்டும். இப்பொழுது நாங்கள் 21வது வினாவுக்கு நாங்கள் செல்லுவோம். இந்த 21வது வினாவிலே 12 மனிதர் 10 நாட்கள் செய்யக்கூடிய வேலை ஒன்றை மண்வெட்டும் இயந்திரம் ஒன்று 8 மணித்தியாலங்களில் செய்து முடிக்கின்றது எனின் இந்த இயந்திரம் 1 மணித்தியாலத்தில் செய்யும் வேலையை மனித நாட்களில் காண்க. 12 மனிதர் 10 நாட்கள் என்றால் அதற்குரிய மனித நாட்கள் 12 மனிதர் என்று சொன்னால் மனித நாட்கள் 12 தர 10, இது 120 மனித நாட்களாக இருக்கும். 12 மனிதர் 10 நாட்கள் என்றால் அந்த மனித நாட்கள் 120 இருக்கும். மண்வெட்டும் இயந்திரம் ஒன்று 8 மணித்தியாலங்களில் செய்கின்றது. இந்த 120 மணித்தியாலங்களை இது 8 மணித்தியாலத்தில் செய்கின்றது. ஆகவே 1 மணித்தியாலத்தில் செய்யும் வேலை என்றால் 1 மணித்தியாலத்தில் செய்யும் வேலை என்றால் இந்த 120 8ஆல் பிரிக்க வேண்டும். பிரிக்கின்ற பொழுது 15 மனித மணித்தியாலங்கள், அதாவது இந்த மண்வெட்டும் இயந்திரம் 1 மணித்தியாலத்தில் செய்யும் வேலை 15 மனித நாட்களில் இருக்கின்றது. 12 மனித நாட்களில் வருகின்றது. மனித மணித்தியாலங்கள் அல்ல, அது 15 மனித நாட்கள். இப்பொழுது நாங்கள் வினா இலக்கம் 22 நோக்குவோம். கோணம் ஏபிசியின் இருகூறாக்கி பிடி ஆகும். இங்கு கோணம் ஏபிசி இருக்கின்றது. அந்த ஏபிசியினுடைய இருகூறாக்கி இங்கு தந்திருக்கின்றார்கள், அது பிடியாக இருக்கின்றது. ஒழுக்குகள் பற்றிய அறிவை பயன்படுத்தி ஏபி பிசி என்ற 2 நேர்கோடுகளிலிருந்தும் 5 சென்டிமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள புள்ளியொன்றை காணும் முறையை பரும்படி படத்தில் கேட்கின்றார்கள். ஆகவே 2 நேர்கோடுகள் இருக்கின்றன. 2 நேர்கோடுகளிலும் இருந்தும் சமதூரம் என்றால் அதனுடைய கோண இருகூறாக்கி, அந்த கோண இருவாக்கி இங்கு கீறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 2 நேர்கோடுகளிலிருந்து 5 சென்டிமீட்டர் தூரத்தில் அமையும் புள்ளியை காண வேண்டும். இந்த 2 நேர்கோடுகளிலிருந்து 5 சென்டிமீட்டர் என்றால் 2 நேர்கோடுகளிலிருந்தும் சமதூரத்தில் இருப்பதோடு ஏதாவது ஒன்றிலிருந்து 5 சென்டிமீட்டர் நாங்கள் கீற வேண்டும். அதாவது இதுக்கு நாங்கள் 5 சென்டிமீட்டரை கீறினால், இங்கு பாருங்கள் படத்திலே தெளிவாக காட்டப்படுகின்றது. இந்த படத்தை நீங்கள் நோக்குவீர்களாக இருந்தால் இந்த படத்தினை பாருங்கள், கோண இருகூறாக்கி கீறி இருக்கின்றோம். அதே போன்று இந்த 5 சென்டிமீட்டரில் கோடை கீறுகின்ற பொழுது அது வெட்டுகின்ற இடம்தான் இது. இதுதான் அந்த 2 நேர்கோடுகளில் இருந்தும் சமதூரத்தில் அமைகின்ற புள்ளியினுடைய சமதூரத்தில் அமைகின்ற அந்த சமதூரம் என்பதும் 5 சென்டிமீட்டர் அமைகின்ற புள்ளி. ஆகவே சமதூரம் என்பது கோண இருகூறாக்கி என்பதும், அந்த சமதூரத்திலே அளவு தருகின்ற பொழுது அந்த அளவுக்கு நீங்கள் சமாந்திரம் கீற வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெளிந்திருக்கும். இப்பொழுது நாங்கள் வினா இலக்கம் 23 அவதானிப்போம். 2 log 5 a சமன் b என்பதை சுட்டி வடிவிலே கேட்டிருக்கின்றார்கள். இதனை சுட்டி வடிவிலே கேட்கின்ற பொழுது நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மாதிரி நீங்கள் இந்த விடையினை எழுதி கொள்ள முடியும். பாருங்கள், 2 log இங்கே நான் எழுதியிருக்கின்ற விடை 2 log
5 A சமன் B என்றால் log 5 A சமன் B இன் கீழ் 2 இருக்கும். ஆகவே இங்கு நாங்கள் சுருக்குகின்ற பொழுது அதாவது இந்த A என்பது 5 B இன் கீழ் 2 இருக்கு. 5 B இன் கீழ் 2 சமன் A ஆக இருக்கும். அல்லது இதன் நீங்கள் வேறு மாதிரியும் சுருக்கி இருக்க முடியும். எவ்வாறென்றால் log 5 A வர்க்கம் அதாவது இந்த முன்னுக்கு இருக்கிற 2ஐ நீங்கள் மடக்கையினுள் கொண்டு சென்று போட முடியும். இந்த 2ஐ நீங்கள் உள்ளுக்கு கொண்டு போய் A வர்க்கம் என்று போடலாம். சமன் B ஆக இருக்கும். ஆகவே A வர்க்கம் சமன் 5 B ஆக இருக்கும். இப்பொழுது நாங்கள் வினா இலக்கம் 24 அவதானிப்போம். 3xy சமன் 8 xy சமன் 4 எனின் xyயின் பெருமானத்தினை காண்க என்று கேட்டிருக்கின்றார்கள். இதிலே xyயின் பெருமானத்தினை சமன்பாட்டினை தீர்க்காமல் காண்க, சமன்பாட்டினை தீர்க்காமல் காண்க என்று கேட்டிருக்கின்றார்கள் என்று வைப்போம். சமன்பாட்டினை தீர்க்காமல் காண்க. ஏன்? இந்த 2 சமன்பாடுகளையும் தீர்த்தும் நாங்கள் விடை எழுதலாம். 3xy சமன் 8 xy சமன் 4 என்றால் இந்த 2 சமன்பாடுகளையும் நாங்கள் தீர்க்க முடியும். 2ஐயும் கூட்டி xஐ கண்டு yஐ கண்டு அவ்வாறும் செய்ய முடியும். அவ்வாறு செய்யாமல் அதாவது சமன்பாட்டை தீர்க்காமல் நாங்கள் காண வேண்டும் என்றால் 2ஐயும் நாங்கள் கூட்டுகின்ற பொழுது 2லையும் கூட்டுகின்ற பொழுது xy இங்கு 3xy 2ஐயும் கூட்டினீர்களாக இருந்தால் 4x வரும். 2ஐயும் கூட்டுவீர்களாக இருந்தால் 4x வரும். ஆனால் எங்களுக்கு தேவையானது xy. ஆகவே 2ஐயும் கூட்டுவது சரியானதாகப்படவில்லை. ஆகவே ஒன்றிலிருந்து ஒன்றை கழிப்போமாக இருந்தால் 3xலிருந்து xஐ கழிக்கின்ற பொழுது 2x சகவை என்றால் 2y சமன் 8லிருந்து 4 முன்னால் 4 என்று கிடைக்கும். 2ஐ பொதுவாடுப்பீர்களாக இருந்தால் 2 தரம் xy சமன் 4 என்று கிடைக்கும். ஆகவே xyயினுடைய பெருமானம் 2 என்பது வரும். xyயினுடைய பெருமானம் 2 என்பது உங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது நாங்கள் வினா இலக்கம் 25 நோக்குவோம். வினா இலக்கம் 5 ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் x, y என்பவற்றுக்கு இடையிலான தொடர்புகளை கேட்டிருக்கின்றார்கள். இங்கு x இருக்கின்றது, அதே போன்று இங்கு y இருக்கின்றது. xக்கும் yக்கும் இடையிலான தொடர்பு நாங்கள் இந்த yயினுடைய பெருமானம் இங்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது 2y ஆக இருக்கும். yயினுடைய பெருமானம் 2y ஆக இருக்கும். ஏன்? அது yயினுடைய பெருமானத்துக்கு எதிரே இருக்கின்ற இந்த மையத்தில் அமைக்கின்ற கோணம் 2y ஆக இருக்கின்றது. ஏன்? மைய கோணம் சமன் 2 பரிதி கோணம். மைய கோணம் சமன் 2 பரிதி கோணம் என்பதற்கேற்ப அது 2y ஆக இருக்கின்றது. பின்னர் இந்த xஐயும் 2yயையும் கூட்டுகின்ற பொழுது 180 வரும். ஆகவே xனுடைய பெருமானமானது 180 2y ஆக வரும். xனுடைய பெருமானம் 180 2y ஆக வரும். அல்லது x-ஆக 2y சமன் 180 என்று எழுதினாலும் சரி, xக்கும் yக்கும் இடையிலான தொடர்பு ஒன்றை உங்களிடம் கேட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் மாணவ மாணவிகளே பகுதி 1 வினாக்களை நாங்கள் செய்து முடித்திருக்கின்றோம். பகுதி 1 25 அதாவது பகுதி 1 A பகுதியிலே 25 வினாக்கள். அந்த 25 வினாக்களுக்கும் நாங்கள் விடைகளை எழுதி முடித்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் பகுதி 1 B பகுதிக்கு நாங்கள் பிரவேசிக்க இருக்கின்றோம். பகுதி 1 B பகுதியானது 5 வினாக்களை கொண்டிருக்கும். 5 வினாக்களுக்கும் அந்த வினாத்தாளிலேயே விடையளிக்க வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. இப்பொழுது பாருங்கள், வினா இலக்கம் 1 முதலாவது வினா. இந்த வினா இலக்கத்தை நீங்கள் எடுக்கின்ற பொழுது நீங்கள் வினாக்களை வாசித்து விடை எழுத வேண்டும். இங்கு ஒரு கட்டுரை வகையான வினாக்கள் ஒவ்வொன்றும் கேட்கப்படுகின்ற பொழுது அந்தந்த இடங்களிலேயே விடைகளை எழுதி கொண்டு செல்வீர்களாக இருந்தால்தான் இலகுவாக இருக்கும். இங்கு வினாவை பாருங்கள். குறிப்பிட்ட பாதையின் 7/2 பங்குக்கு தார் இடப்பட்டுள்ளது. எஞ்சிய பாதையின் 4/3 பங்குக்கு கொங்கிரீட் இடப்பட்டுள்ளது. பாதையின் எஞ்சிய பகுதிக்கு கல் பதிக்கப்பட்டுள்ளது. இது பின்னங்கள் சம்பந்தமான வினா.
பின்னங்கள் சம்பந்தமான வினா என்று வருகின்ற பொழுது முதலாவதாக பின்னம் ஒரு பகுதி தந்திருப்பார்கள். அதுதான் முதலாவது 2/3. இரண்டாவதிலே எஞ்சியதன் ஒரு பங்கு தந்திருப்பார்கள். முதலாவதிலே பின்னம் தந்திருக்கின்றார்கள், எஞ்சியதன் ஒரு பங்கு தந்திருப்பார்கள். அடுத்ததாக அந்த மீதியை பற்றி கதைத்திருப்பார்கள். பின்னம், எஞ்சியதின் ஒரு பின்னம், பின்னர் மீதி. ஆகவே இந்த முதலாவது கேள்வி, தார் இடப்படாத பகுதி முழுப்பாதையின் என்ன பின்னம்? ஆகவே தார் இடப்படாது என்றால் தார் இடப்பட்டது 7/2. ஆகவே 1/7 என்றால் அவனுடைய பெருமானம் எங்களுக்கு 5/7 5/7 என்று வரும். அது தார் இடப்படாத பகுதியின் பின்னம், அதாவது 5/7 அல்லது 7/5. அடுத்ததாக எங்களிடம் கேட்கின்றார்கள், கொங்கிரீட் இடப்பட்ட பகுதி முழுவதின் என்ன பின்னம்? கொங்கிரீட் எங்கே இட்டிருக்கின்றார்கள் என்று பார்த்தீர்களாக இருந்தால் எஞ்சிய பாதையின் 4/3. ஆகவே கொங்கிரீட் இடப்பட்டது எஞ்சிய பாதை 7/5, அதனுடைய 4/3, 7/5 3/4 அல்லது 4/3. அதை நீங்கள் சுருக்குகின்ற பொழுது, அதை நீங்கள் பெருமானங்களை போட்டு அல்லது சுருக்குகின்ற பொழுது பாருங்கள், 5 தர 3 15, கீழே 28. இதுதான் கொங்கிரீட் இடப்பட்டது. ஆகவே 2 விடயங்கள். முதலாவது தார் இடப்பட்டது 7/2, சக கொங்கிரீட் இடப்பட்டது 28/15. இப்பொழுது நாங்கள் மூன்றாவது பகுதியை பார்ப்போம். அதாவது பகுதி 2லே, பகுதி 1லே பி பகுதியிலே மூன்றாவது வினா, கொங்கிரீட் இடப்பட்ட பகுதியானது கல்பட்ட பகுதியின் 3 மடங்கு என்று கேட்டிருக்கின்றார்கள். அதாவது முதலில் நாங்கள் இதனை காண வேண்டும். இதனை, அதாவது கொங்கிரீட் இடப்பட்ட பகுதி, கல் பதிக்கப்பட்ட பகுதி. இந்த கல் பதிக்கப்பட்ட பகுதியை நாங்கள் காண வேண்டும். அதனை காண்பதற்கு 1 நாங்கள் 2னையும் கண்டு கூட்டிய பின்னர் தான் அதனை கழிக்க வேண்டும். அதாவது கல் பதித்த பாதை என்றால் 1 7/2 சக 28/15. அதை நீங்கள் கூட்டுகின்ற பொழுது உங்களுக்கு 5/28, அதாவது 2ஐ நீங்கள் கூட்டுவீர்களாக இருந்தால் இதிலே 2/7 என்பது 28 என்றால் 4 பெருக்குகின்ற பொழுது 8/28 சக 15/28 என்று வரும். 8ஐயும் 15ஐயும் கூட்டுகின்ற பொழுது 23. ஆகவே மீதி 5/28 என்று வரும். ஆகவே இதுதான் அந்த கல் பதித்த பாதையாக இருக்கின்றது. கல் பதிக்கப்பட்டிருப்பது 5/28. நாங்கள் காட்ட வேண்டியது கொங்கிரீட் இடப்பட்ட பகுதி கல் பதிக்கப்பட்ட பகுதியின் 3 மடங்கு. ஆகவே கல் பதிக்கப்பட்ட பாதை இதன் பின்னமாக காணுகின்ற பொழுது அந்த 15/28னை நாங்கள் 5/28ஆல் பிரிக்கின்ற பொழுது எங்களுக்கு 3 என்று விடையாக கிடைக்கும். ஆகவே கொங்கிரீட் பகுதி, அதாவது இந்த விடையினை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். அதாவது 3 என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கும். ஆகவே கொங்கிரீட் இடப்பட்ட பகுதி கல் பதிக்கப்பட்ட பகுதியின் 3 மடங்காக இருக்கும். இப்பொழுது இந்த வினாவின் இன்னொரு பகுதி இருக்கின்றது. கொங்கிரீட் இடப்பட்ட பகுதியின் நீளம் 225 மீட்டர் எனின் முழு பாதையின் நீளத்தை கேட்கின்றார்கள். கொங்கிரீட் இடப்பட்ட பகுதியின் நீளம் 225 என்றால் 18/15, அதுதான் 225 இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதனை முழுவதும் காண வேண்டுமாக இருந்தால் 28/15 தான் எங்களுக்கு 225 இருக்கின்றது. ஆகவே 1/28 என்பது இந்த 225 15ஆல் பிரிக்கின்ற பொழுது 15 என்று வரும். ஆகவே முழுவதும் காணுகின்ற பொழுது 15 தர 28 என்று எங்களுக்கு விடையாக கிடைக்கும். ஆகவே அதனுடைய நீளம் 420 மீட்டராக இருக்கும். 420 மீட்டராக இருக்கும். இப்பொழுது நாங்கள் இரண்டாவது வினாவினை பார்க்க இருக்கின்றோம். இரண்டாவது வினாவிலே மாணவன் ஒருவன் வெட்டி தீப்பெட்டிகளை உருவில் காட்டியவாறு ஒரு கோலத்தில் ஒழுங்கமைத்திருந்தார். முதலாவது நிலையில் ஒரு தீப்பெட்டியும்
இரண்டாவது நிலையில் 3 தீப்பெட்டிகளும், மூன்றாவது நிலையில் 5 தீப்பெட்டிகளும் இங்கு பார்த்தீர்களாக இருந்தால் முதலாவதிலே 1, இரண்டாவதிலே 3, மூன்றாவதிலே 5, அடுத்ததிலே 7. இவ்வாறு 6 நிலைகளில் தீப்பெட்டிகள் ஒழுங்கமைந்திருந்தால் 5வது நிலையிலும் 6வது நிலையிலும், அதாவது இது முதலாவது, இது 2வது, இது 3வது, இது 4வது, 5வது என்று வருகின்ற பொழுது இந்த 4வதிலே 7 இருக்கின்ற காரணத்தினால் 5வதிலே 9, 6வதிலே 11, இதிலே 5வதிலே 9, 6வதிலே 11 எங்களுக்கு கிடைக்கும். 5வது நிலையில் உள்ள தீப்பெட்டிகள் 9ஆக இருக்கின்றது. அதே போன்று 6ஆம் நிலையில் உள்ள தீப்பெட்டிகளின் எண்ணிக்கை 11ஆக இருக்கின்றது. இப்பொழுது இந்த வினாவின் தொடர்ச்சியினை பார்ப்போம். இந்த வினாவின் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிலையிலும் உள்ள தீப்பெட்டிகளின் எண்ணிக்கையை ஒழுங்கில் எழுதும் போது அவ்வெண்கள் எவ்விருத்தியில் அமையும். ஒழுங்கில் என்றால் 1, 3, 5, 7 இவ்வாறு ஒழுங்கில் எழுதுகின்ற பொழுது, ஒழுங்கில் எழுதுகின்ற பொழுது இது என்ன விருத்தி என்று பார்ப்பதற்கு அடுத்துள்ள 2 உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இதிலே 1,3, இந்த 1,3 என்ற எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 2ஆக இருக்கின்றது. 3,5 2ஆக இருக்கின்றது. 5,7 2ஆக இருக்கின்றது. ஆகவே இந்த பொது வித்தியாசங்கள் சமனாக இருக்கின்ற காரணத்தினால் இது ஒரு கூட்டல் விருத்தியாக அமையும். அதாவது கூட்டல் விருத்தி, ஏனெனில் அடுத்துள்ள 2 உறுப்புகளுக்கிடையேயான வித்தியாசங்கள் சமனாக இருக்கின்றது. அடுத்ததாக இதன் தொடர்ச்சி பாருங்கள். இதில் தொடர்ந்து கேட்கின்றார்கள். அதாவது 3வது, அதாவது ஒரே வினா, அந்த வினாவினைத்தான் நாங்கள் இங்கு திருப்பி திருப்பி காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இதில் வருகின்ற 3வது 10 நிலைகளை கொண்ட ஒரு வரைபடத்தை அமைக்கும் போது 10வது நிலையில், அதாவது இந்த வினா ஒரு கூட்டல் விருத்தி, ஆனால் கூட்டல் விருத்தியினை ஒரு நடைமுறை சார்ந்த இத்தகைய பிரசனம் ஒன்றுடன் சம்பந்தப்படுத்தி கேட்பார்கள். அவ்வாறு கேட்கின்ற பொழுது 10ஆம் உறுப்பு என்றால் டி என் சமன், இதில் ஏ சக என் சய 1 தயம் டி என்று நாங்கள் கணித்து வைத்திருப்போம். அதாவது ஏயினுடைய பரிமாணம் 1ஆக இருக்கின்றது, எண்ணினுடைய பரிமாணம் 10ஆக இருக்கின்றது, 10 சய 1, டியினுடைய பரிமாணம் 2ஆக இருக்கின்றது, 1 சக 18 என்று வந்து எங்களுக்கு 19, அதாவது 10வது நிலையில் உள்ள தீப்பெட்டிகளின் எண்ணிக்கை 19ஆக இருக்கும். அதை எவ்வாறு காண்பதென்றால் இங்கு அந்த காண்பதற்குரிய முறை, அந்த சூத்திரம் உங்களுக்கு நான் காட்டி இருக்கின்றேன். இதன் தொடர்ச்சியாக இதற்கு பின்னுள்ள வினாவினை அவதானிப்போம். இப்பொழுது நாங்கள் பகுதி 2 பி பகுதியினை பார்ப்போம். இந்த பி பகுதி, அதாவது பகுதி 2லே பகுதி 1 2வது வினாவினுடைய பி பகுதி, பெருக்கல் விருத்தி ஒன்றின் 4ஆம் உறுப்பு 7ஆம் உறுப்பு என்பன முறையே 40,320 ஆகும். பொது விகிதத்தை கேட்டிருக்கின்றார்கள். பெருக்கல் விருத்தியின் 4ஆம் உறுப்பு ஏஆர்கணம் 40, அதே போன்று அதனுடைய 7ஆம் உறுப்பு 320 என்றால் அந்த 7ஆம் உறுப்பு 320. ஆகவே இரண்டையும் வைத்துக்கொண்டு நாங்கள் காணுகின்ற பொழுது ஒன்றை ஒன்றால் பிரிப்போமாக இருந்தால் ஏஆரின் 6ஆம் அடுக்கை நாங்கள் ஏஆரின் 3ஆம் அடுக்கால் பிரிப்போமாக இருந்தால் 8 என்பது வரும். 6இன் 3 சமன் 8 என்று வந்து 6னுடைய பரிமாணம் 2 என்பது கிடைக்கும். ஆகவே அதுதான் பொது விகிதமாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பொது விகிதத்தை கண்டுவிட்டோம். அடுத்த வினாவினை பார்க்கலாம். அடுத்த வினா, இந்த வினாவின் தொடர்ச்சி, முதல் உறுப்பை காண்க. பாருங்கள், அழகாக கேட்கின்றார்கள். முதலாவது பொது விகிதம். இப்பொழுது முதலாம் உறுப்பு என்றால் ஏஆரின் 3ஆம் அடுக்கு சமன் 40 என்று எங்களுக்கு தெரியும். இதிலே நாங்கள் ஏதர 2இன் 3 சமன் 40 என்று போட்டு நாங்கள் ஏ காண்போமாக இருந்தால் ஏயினுடைய பரிமாணம் எங்களுக்கு வரும். ஏயினுடைய பரிமாணமாக எங்களுக்கு பாருங்கள், ஏஆர்கணம் 40லே நாங்கள் பிரதியிட்டு இங்கு காட்டுகின்ற பொழுது ஏயினுடைய பரிமாணம் 5ஆக வரும். இந்த கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படித்து வைத்திருப்பீர்கள். கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி, ஆயினும்
இந்த கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தியிலே கடினமான வினாக்கள் இங்கு இடம்பெற மாட்டாது. அதாவது பகுதி ஒன்றிலே இந்த பி பகுதியிலே கடினமான வினாக்கள் இடம்பெற மாட்டாது. இலகுவான சுருக்கல்களை கொண்ட இலகுவான வினாக்கள் தான் இடம்பெறும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். இப்பொழுது நாங்கள் மூன்றாவது வினாவினை நாங்கள் பார்ப்போம். மூன்றாவது வினாவை பாருங்கள். வினா இலக்கம் 3. இந்த வினா, ஒரு நீர்த்தாங்கியை நிரப்புவதற்கு A, B எனும் 2 குழாய்கள் பொருத்தப்பட்டுள்ளன. குழாய் A மட்டும் திறந்து விடப்படும் போது நீர்த்தாங்கியை நிரப்புவதற்கு 8 மணித்தியாலங்களும், குழாய் B மட்டும் திறந்து விடப்படும் போது 12 மணித்தியாலங்களும் எடுக்கின்றன. தாங்கி நிரம்பி இருக்கும் போது அதனை வெறுமையாக்குவதற்கு B எனும் குழாய்க்கு 6 மணித்தியாலங்கள் எடுக்கின்றது. தாங்கி வறுமையாக இருக்கும்போது A, B ஆகிய 2 குழாய்களும் திறக்கப்பட்டால் தாங்கியின் அரைவாசியை நீரால் நிரப்புவதற்கு எடுக்கும் நேரத்தை காண்க. அதாவது 2 குழாய்கள் A, B என்ற 2 குழாய்கள், குழாய் A மட்டும் திறந்து விடப்படும் போது 8 மணித்தியாலம், B மட்டும் திறந்து விடப்படும் பொழுது 12 மணித்தியாலம். ஆகவே A 1 மணித்தியாலம், தாங்கியின் கனவளவை நாங்கள் B என்று எடுப்போமாக இருந்தால் A 1 மணித்தியாலத்தில் நிரப்பும் அளவு V/8, B 1 மணித்தியாலத்தில் நிரப்பும் அளவு B/12. 2 குழாய்களும் சேர்ந்து 1 மணித்தியாலத்தில் நிரப்பும் அளவு V/8 சக V/12. அதற்கு நாங்கள் பொமசி எடுப்போமாக இருந்தால் V/8 சக V/12க்கு நாங்கள் பொமசி எடுத்து சுருக்குவோமாக இருந்தால் 5V/24 என்று வரும். 5V/24 என்று வரும். ஆகவே இந்த 2 குழாய்களும் சேர்ந்து 1 மணித்தியாலத்தில் 5V/4 பகுதியை நிரப்பும். அதேபோன்று இந்த தாங்கியின் அரைவாசியை நிரப்புவதற்கு எடுக்கும் காலம் என்றால், தாங்கியின் அரைவாசி என்பது V/2. இந்த V/2ஐ 5V/24 பிரிக்க வேண்டும். ஏன்? 1 மணித்தியாலத்தில் நிரப்போது 5V/24. ஆகவே எடுக்கும் நேரம் என்பது, அதனை நாங்கள் சுருக்குவமாக இருந்தால் V/2ஐ 5V/24 சுருக்குவமாக இருந்தால் 24×10 என்று வரும். அதாவது 2 மணித்தியாலங்கள் 24 நிமிடங்கள், 24×10 மணித்தியாலங்கள் என்று வரும். ஆகவே 2 மணித்தியாலங்களும் 24 நிமிடமும் அங்கு விடையாக வரும். 2 மணித்தியாலம். அதே போன்று அங்கு 24 நீங்கள் பிரிக்கின்ற பொழுது உங்களுக்கு 24×10 இதனை நீங்கள் சுருக்குவீர்களாக இருந்தால் 2 மணித்தியாலம் வந்துவிடும். 2 மணித்தியாலம் வந்தால் 20, மித்தமாக 4 மணித்தியாலம் இருக்கின்றது. இந்த 4 மணித்தியாலத்தை தான் 10ஆல் பிரிக்க வேண்டும். 2 மணித்தியாலங்கள் 4 மணித்தியாலம் என்றால் 240 நிமிடங்கள். அதனை 10ஆல் பிரிக்க வேண்டும். ஆகவே 2 மணித்தியாலங்கள் 240ஐ 10ஆல் பிரிக்கின்ற பொழுது 24 நிமிடங்கள். இதுதான் அந்த பிரித்தலாக இருக்கின்றது. ஆகவே எடுக்கின்ற நேரம், அதாவது 2 தாங்கிகளும் 2 பைப்புகளும் திறந்து விடப்படுகின்ற பொழுது, 2 குழாய்களும் திறந்து விடப்படுகின்ற பொழுது எடுக்கின்ற நேரம், இதற்கு தாங்கியின் அரைவாசியை நீரினால் நிரப்புவதற்கு எடுக்கின்ற நேரம் 2 மணித்தியாலம் 20 நிமிடமாக இருக்கின்றது. இப்பொழுது 3 குழாய்களும் திறத்திருக்கின்ற பொழுது 1 மணித்தியாலத்தில் நிரம்பும். அதாவது 1 மணித்தியாலத்தில் தாங்கியின் எப்பின்னம் நீரால் நிரப்பப்படும். 3 குழாய்களையும் நாங்கள் திறந்து வைத்திருந்தால் என்ன நடக்கும் என்று பாருங்கள். 3 குழாய்களையும் திறந்து வைத்திருக்கின்ற பொழுது V/8 சக V/12 இந்த V/6, அதாவது 1 மணித்தியாலத்தில் வெளியேறும் நீரின் அளவை கழிக்கின்ற பொழுது V/24 என்று கிடைக்கும். அதாவது 3 குழாய்களும் திறந்திருந்தால் 1 மணித்தியாலத்தில் அந்த தாங்கியின் V/24 பங்கு நிரப்பப்படும். இப்பொழுது நாங்கள் இந்த வினா இலக்கம் 3 தொடர்ந்து பார்க்கின்றோம். தாங்கியின் அரைவாசிக்கு நீர் நிரம்பி இருக்கும்போது 3 குழாய்களும் திறக்கப்பட்டால், அதாவது V/24 3 குழாய்களும் திறக்கப்பட்டால் 1 மணித்தியாலத்தில்
24 நிரப்புவார்கள். ஆகவே இந்த வியின்கள் 2 நிரப்புவதற்கு நாங்கள் எடுக்கின்ற நேரம் என்று சொன்னால் இது 12 மணித்தியாலங்கள் என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. 12 மணித்தியாலம் என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. இப்பொழுது நாங்கள் வினா இலக்கம் 4 பார்க்க இருக்கின்றோம். இந்த 4வது வினாவிலே வகுப்பொன்றில் உள்ள மாணவர்களுக்கு 50 புள்ளிகள் கொண்ட ஒப்படை ஒன்று வழங்கப்பட்ட போது அவர்கள் பெற்ற புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு வரையப்பட்ட வளைவுறு வரையம் குறியில் காட்டப்பட்டிருக்கின்றது. இங்கு பாருங்கள், 0 தொடக்கம் 20, பின்னர் 20 தொடக்கம் 30, 20 30, பின்னர் 30 40, 40 50 என்றவாறு செல்கின்றது. வளைவுறு வரையத்திற்கேற்ப பின்வரும் அட்டவணை நிரப்புக என்று அட்டவணை என்று தரப்படுகின்றது. அதிலே மாணவர்கள் எண்ணிக்கை, அதாவது இதிலே பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த 2வதிலே மாணவர்கள் எண்ணிக்கை 5 இருக்கின்றது. மற்றதிலே பார்ப்பீர்களாக இருந்தால் அதிலே நேரடியாக மாணவர்கள் எண்ணிக்கை 3 என்று இருக்கின்றது. கடைசியாக இருப்பதிலும் பிரச்சனையிலே மாணவர்கள் எண்ணிக்கை 1 என்பது சரி. இந்த முதலாவதனை பார்க்கின்ற பொழுது இந்த வளைவுறு வரையத்திலே இந்த முதலாவதை பார்க்கின்ற பொழுது மீதமுள்ளவை அதாவது ஒரு 10 தொடக்கம் 20 என்ற பெருமானத்தை கொண்டிருக்கையில் முதலாவது 0 தொடக்கம் 22 கொண்டிருக்கின்றது. ஆகவே அதை நாங்கள் இதனை 2ஆக உடைத்து பார்க்கின்ற பொழுது இந்த தொகுதியிலே 3 மாணவர்களும் இந்த தொகுதியிலே 3 மாணவர்களும் என்று மொத்தமாக 6 இருப்பார்கள். ஆகவே முதலாவது தொகுதியிலே 6 மாணவர்கள், இரண்டாவது தொகுதியிலே அதாவது முதலாவது தொகுதியிலே 6 மாணவர்கள், இரண்டாவது தொகுதியிலே 5 மாணவர்கள், மூன்றாவது தொகுதியிலே 3 மாணவர்கள், அடுத்ததிலே 1 மாணவர் என்றவாறு அங்கு மாணவர்கள் எண்ணிக்கை காணப்படும். 6 5 3 என்றவாறு மாணவர்கள் எண்ணிக்கை காணப்படுகின்றது. 6 5 3 என்றவாறு மாணவர்கள் எண்ணிக்கை காணப்படுகின்றது. இப்பொழுது நாங்கள் இதன் தொடர்ச்சியாக மேலே தரப்பட்டுள்ள வளைவுறு வரையத்தின் மீடுறன் பல்கோணியை அமைக்க என்று கேட்டிருக்கின்றார்கள். இந்த வளைவுறு வரையத்தினை நாங்கள் கீறுகின்ற பொழுது இங்கு வளைவுறு வரையம் 0 தொடக்கம் 20, 20 தொடக்கம் 30, 30 தொடக்கம் 40, 0 தொடக்கம் 20, 20 தொடக்கம் 30 என்றவாறு இல்லாமல் இருக்கின்றது. இதன் தொடர்ச்சி வளைவுறு வரையம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். 50 பின்னால் 60, அதே போன்று 0 பின்னால் மறை 10. இதனுடைய நடுப்பெருமானங்களை நாங்கள் எடுத்து இணைக்கின்ற பொழுது எங்களுக்கு இந்த வளைவுறு வரையம் இங்கு உரிவில் காட்டப்பட்டது போன்ற ஒரு வளைவுறு வரையம் எங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக மாணவர்களே, இந்த தகவல்களை வட்ட வரையம் ஒன்றில் வகை குறிப்பதற்காக இங்கு வட்ட வரைவில் வகை குறிப்பதற்காக கோணங்களை கணித்தவர்கள் தந்திருக்கின்றார்கள். மொத்தமாக 15 மாணவர்கள் இருக்கின்றார்கள். 360 பாகையை 15 மாணவர்களால் பிரிக்கின்ற பொழுது 24 என்று கிடைக்கும். ஆகவே 6 மாணவர்களுக்கு அது 144 என்றும், 20/30 5 மாணவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது 120 என்றும், அதே போன்று 30/40 அதுக்குரிய மாணவர்கள் எண்ணிக்கை 3 என்று சொல்லப்படுகின்ற பொழுது அந்த மாணவர் எண்ணிக்கைக்குரிய கோணங்களும் எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே முதலாவது 144 பாகை, இரண்டாவதாக 120 பாகை, மூன்றாவதாக 72 பாகை என்று கிடைக்கின்ற பொழுது எங்களுக்கு இந்த வளைவுறு வரையத்துக்குரிய வட்ட வரைவினை நாங்கள் வரைகின்ற பொழுது அந்த வட்ட வரைவுக்குரிய கோணங்கள் கிடைத்திருக்கின்றது. இந்த கோணங்களை கொண்டு நாங்கள் கீறிக்கொள்ள முடியும். அடுத்தது பாருங்கள், ஒப்படைக்கு 30 புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்கள் அடைவு மட்டத்தை எய்தியவர்களாக கருதப்படின் வகுப்பில் உள்ள மாணவர்களில் எத்தனை சதவீத மாணவர்கள் அடைவு மட்டத்தை எய்தினர் என காண்பு என்று பார்த்தால், இந்த 30 புள்ளிகளுக்கு கூடுதலாக பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 4. அதனை பிரித்து சுருக்குகின்ற பொழுது 4/15 தர 100% என்று சுருக்குகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு விடை 26.66 என்று கிடைக்கின்றது. இதுதான் இந்த அடைவு மட்டத்தை விட அல்லது அடைவு மட்டத்தை எய்தி உள்ள மாணவர்களின் சதவீதமாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் 5வது வினாவின் பி பகுதியினை பார்ப்போம். ஏ பகுதி பி பகுதி என்ற 2 வினாக்கள் இருக்கின்றன. நாங்கள் அந்த 5வது வினாவினை இப்பொழுது நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். இங்கு பாடசாலை ஒன்றின் விளையாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றும் வீர வீராங்கனைகள் பற்றிய விவரம்
இந்த வெண்வரைபடத்திலே தரப்படுகின்றது. கிரிக்கெட் விளையாட்டில் ஈடுபடுவோர் 38, கிரிக்கெட் விளையாடும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 18 ஆகும். உரிய தரவுகளை வெண்வரைபடத்தில் குறித்து கிரிக்கெட் விளையாடும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையினை கேட்டிருக்கின்றார்கள். இங்கு நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த கிரிக்கெட் விளையாடுவோர் 38, அந்த 38லே 18 பேர் ஆண்கள். இந்த கிரிக்கெட் விளையாடுவோர் 38, அதிலே 18 பேர் ஆண்கள் என்றால் கிரிக்கெட் விளையாடுகின்ற 38 பேரிலே 18 பேர் ஆண்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அந்த ஆண்களும் கிரிக்கெட்டுமாக இருக்கின்ற இந்த இடத்திலே நீங்கள் 18ஐ குறித்தல் வேண்டும். ஆகவே மீதம் 38லே மீதம் உள்ளது 20 என்பது கிரிக்கெட் விளையாடுகின்ற பெண்களாக இருக்கும். ஆகவே கிரிக்கெட் விளையாடுகின்ற பெண்கள் 20, கிரிக்கெட் விளையாடுகின்ற ஆண்கள் 18 இருக்கின்றது. ஆகவே எங்களிடம் கேட்கப்பட்டது கிரிக்கெட் விளையாடும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையினை காண்க. நாங்கள் அதனை கண்டுவிட்டோம். அதை பாருங்கள் எவ்வாறு இங்கு கண்டிருக்கின்றார்கள் என்றால் இங்கு அந்த 20 என்பது இங்கு போடப்பட்டிருக்கின்றது. இதுதான் கிரிக்கெட் விளையாடும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை. அடுத்ததாக இதிலே இன்னும் ஒரு வினா இருக்கின்றது. கிரிக்கெட் விளையாடாத பெண் பிள்ளைகளுக்குரிய பிரதேசத்தை நிலற்றி காட்டுக. கிரிக்கெட் விளையாடாத பெண் பிள்ளைகளுக்குரிய பிரதேசம் என்று சொன்னால் நீங்கள் இங்கு பார்க்க வேண்டும். இங்கு இருக்கின்ற விடயங்களை அவதானித்து, அதாவது இது ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்குரிய வட்டம் இதாக இருக்கின்றது, இது கிரிக்கெட் விளையாடுவோருக்கான வட்டம் இதாக இருக்கின்றது. ஆண் பிள்ளைகளை தவிர்ந்து மீதமெல்லாம் பெண் பிள்ளைகள். அந்த பெண் பிள்ளைகளிலும் இந்த பிரதேசம் கிரிக்கெட் விளையாடுகின்ற பெண் பிள்ளைகளாக இருக்கின்றது. ஆகவே கிரிக்கெட் விளையாடாத பெண் பிள்ளைகள் என்றால் அதற்கு வெளியில் உள்ள பிரதேசத்தை நாங்கள் கிளட்டி காட்ட வேண்டும். இந்த பிரதேசத்தை நாங்கள் கிளட்டி காட்டுகின்ற பொழுது இதுதான் கிரிக்கெட் விளையாடாத பெண் பிள்ளைகளுக்குரிய பிரதேசமாக இருக்கின்றது. ஆகவே இந்த வினா தொடை சம்பந்தமாக வந்திருந்த ஒரு வினா, 2 தொடைகளை கொண்ட வினா ஒன்று. 2 தொடைகளிலே ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், கிரிக்கெட் என்ற 3 விடயங்கள் இருந்தன. அதாவது ஆண், பெண், அடுத்ததாக கிரிக்கெட் என்ற விடயம் இருந்தது. ஆகவே ஆண், பெண், கிரிக்கெட் என்று நாங்கள் அதனை செய்து அதுக்குரிய விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். இப்பொழுது பார்ப்போம். இந்த தொடர்ச்சியாக விளையாட்டு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவோரின் மொத்த எண்ணிக்கை 60, கிரிக்கெட் விளையாட்டில் பங்கு பெற்றாத பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 10 ஆகும் எனின் விளையாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையினை காண்க. விளையாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையினை கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே இதனை நாங்கள் செய்கின்ற பொழுது விளையாட்டு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவோரின் மொத்த எண்ணிக்கை 60. அதாவது இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகளிலே ஈடுபடுகின்ற மொத்த எண்ணிக்கை 60. கிரிக்கெட் விளையாட்டில் பங்கு பெற்றாத பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 10. கிரிக்கெட் விளையாட்டில் பங்கு பெற்றாத பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 10. ஏற்கனவே ஒரு 20 நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதே போன்று இங்கு ஏற்கனவே ஒரு 18 வந்திருக்கின்றது. இந்த 20ம் 10ம் சேர்க்கின்ற பொழுது 30 இருக்கின்றது. இந்த 30 யார் என்று சொன்னால் இந்த விளையாட்டிலே ஈடுபடுகின்ற பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை. எங்களிடம் கேட்டார்கள் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை என்றால் இங்கே ஒரு 20 இருக்கின்றது, இங்கு ஒரு 10 இருக்கின்றது. ஆகவே மீதம் உள்ளது முழுக்க ஆண் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆகவே 20ம் 10ம் 30, இரண்டையும் கூட்டி நாங்கள் 60லிருந்து கழிக்கின்ற பொழுது ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கைகள் வரும் எங்களுக்கு. ஆகவே ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 30 இருக்கும். அதாவது இந்த விளையாட்டு போட்டியிலே இந்த விளையாட்டு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 30 வருகின்றது. இப்பொழுது நாங்கள் வினா இலக்கம் 5 பி பகுதியினை பார்ப்போம். NA யூனியன் பி, இது யூனியன் என்று சொல்லுவோம். NA யூனியன் பி, அதாவது NA ஒன்றிப்பு B என்ற சூத்திரத்திற்கான கோவையை NA NB
NA இடவட்டு B இது இடைவட்டு என்பவற்றில் எழுத சொல்லி கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே NA யூனியன் B என்பது இதற்குரிய கோவையாக NA சக NB சய NA இன்டர்செக்ஷன் B. இதுதான் இந்த கோவைக்குரிய சூத்திரமாக இருக்கு. NA யூனியன் B என்பது NA சக NB சய NA இன்டர்செக்ஷன் B. அதாவது இரு தொடைகளின் ஒன்றிப்பினுடைய இருக்கின்ற மூலகங்களின் எண்ணிக்கையானது தனித்தனி எண்ணிக்கையினை கூட்டி பொதுவான மூலகங்களுக்குரிய எண்ணிக்கையினை கழிக்கின்ற பொழுது அந்த சூத்திரம் எங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது நாங்கள் இதன் மீதமுள்ள வினாக்களை பார்ப்போம். பாருங்கள், இதிலே NA சமன் 8, NB சமன் 10, NA இடைவட்டு B இது இடைவட்டு NA இடைவட்டு B சமன் 6 எனின் NA யூனியன் B இன் பெருமானத்தை கேட்கின்றார்கள். ஆகவே NA யூனியன் B என்பது எங்களுக்குரிய சூத்திரம் இருக்கின்றது. NA யூனியன் B என்பது NA சக NB சய NA இடவட்டு B. ஆகவே NAயினுடைய பெருமானம் 8, NBயினுடைய பெருமானம் 10, A இடவட்டு Bயினுடைய பெருமானம் 6. அதை நாங்கள் கூட்டுவமாக இருந்தால் 18 சய 6 என்பது 12 என்பது விடையாக கிடைக்கும். NA யூனியன் Bயினுடைய பெருமானம் NA யூனியன் Bயினுடைய பெருமானம் 12 ஆக கிடைக்கின்றது. ஆகவே இந்த இரண்டாவது பகுதி, அதாவது B பகுதியிலே இரண்டாவது வினாவினை நாங்கள் செய்திருக்கின்றோம். இதன் மீதியினை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் பகுதி ஒன்றிலே வருகின்ற A பகுதி B பகுதி என்ற இரு பகுதிகளையும் செய்து முடித்திருக்கின்றோம். இந்த இரண்டு பகுதிகளை நாங்கள் செய்து அதை எவ்வாறு அணுகுவது என்பது சம்பந்தமாகவும் அதற்குரிய நுட்பங்கள் சம்பந்தமாகவும் உங்களுக்கு நாங்கள் கூறியிருக்கின்றோம். மாணவ மாணவிகளாகிய உங்களுக்கு நாங்கள் மீண்டும் கூறுகின்ற ஒன்று என்னவென்றால், இந்த பகுதி ஒன்று வினாபத்திரமானது 100 புள்ளிகளையும் நீங்கள் பெறக்கூடியவாறு தான் இந்த வினாபத்திரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வினாபத்திரத்திலே வருகின்ற விடயங்கள் மிகவும் அடிப்படையானவை, இலகுவானவை. ஆகவே இதற்கு நீங்கள் தயாராகின்ற பொழுது அந்த இலகுவான விடயங்களை மாத்திரம் கற்று அல்லது அதற்குரிய வகையிலே அத்தகைய வினாபத்திரங்களை நீங்கள் செய்து தயாராகின்ற பொழுது உங்களுக்கு இது மிகவும் இலகுவான ஒன்றாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, இந்த பகுதி ஒன்று வினாபத்திரத்துக்கான கலந்துரையாடலை அல்லது இந்த அறிவுறுத்தல் அல்லது நாங்கள் இந்த தெளிவூட்டலை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். எனவே கணித வினாபத்திரத்தில் பகுதி 1ஐ கலந்துரையாடினோம். எனவே கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.